வேலூரோட பாராளுமன்ற தேர்தலே நிறுத்தி வைக்கப்பட்டது. அதுக்கான காரணமே இந்த கேஸ் தான். இப்போ 2019 நடந்த ஒரு வழக்க திடீர்னு இப்போ தோண்டி எடுக்கிறான காரணம் என்ன? அதையும் தாண்டி துரைமுருகன் அவர்கிட்ட கேட்கிறப்ப மூட்டை மூட்டையா, நான் வந்து வெறும் வார்த்தைக்காக சொல்ல, உண்மையாலுமே மூட்டை மூட்டையா பணங்கள் வந்து கிட்டத்தட்ட பிஜேபி வந்து திமுகவோட அடிமடியிலே கை வச்சிருக்காங்க. அதாவது அந்த அப்பயே அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னா, பூஞ்சோலை சீனிவாசன் சுத்தி ஒரு சர்க்கிளா கிரியேட் ஆகுது. அந்த சர்க்கிள் இப்போ பெருசாகி துரைமுருகன் வந்து கட்சி ரீதியான ஒரு நடவடிக்கையை பூஞ்சோலை சீனிவாசன் மீது எடுத்தாங்க அப்படின்னா, நாளைக்கே பூஞ்சோலை சீனிவாசன் அப்ரூவல் கிட்டத்தட்ட திமுக தலைமையே கலகலத்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலை தான். அன்பு தமிழஞ்சங்களுக்கு பேரன்பு வணக்கம். இன்னைக்கு தமிழகத்துல பரபரப்பா பேசப்பட்டிருக்க ஒரு விஷயம், திமுகவோட பொதுச் செயலாளர் துரைமுருகன் வீட்டுல நடந்துட்டு இருக்க இடி ரெய்டை பத்தி தான். இதை பத்தி விவாதிக்க நம்மளோட இளைஞருக்கார் கிருஷ்ணராஜ். வணக்கம் கிருஷ்ணராஜ். வணக்கம். அதாவது திமுகவோட பொதுச் செயலாளர், ஒரு மூத்த தலைவர், தமிழகத்தோட ஒரு முக்கிய அமைச்சரோட வீட்டுல இடி ரெய்டு நடக்குது. இதோட பின்னணி என்ன? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ராஜீவ், ஆக்சுவலியா நம்ம இந்த விஷயத்த வந்து பாக்குறதுக்கு பெருசா ஒண்ணும் இல்லை. ஏன்னா இது எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இடி வந்து புதுசா ஒரு ரைடு வந்ததா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இது வந்து 2019 ஆண்டு எம்பி எலெக்ஷன் அப்போ கைப்பற்றப்பட்ட 11.5 கோடி ரூபாய் சம்பந்தமான ஒரு ரைடு தான் இது. சோ இது வந்து இன்னைக்கு புதுசா இடி உள்ளுக்குள்ள வர்றது கிடையாது. 2019லயே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், வேலூரோட பாராளுமன்ற தேர்தலே நிறுத்தி வைக்கப்பட்டது. அதுக்கான காரணமே இந்த கேஸ் தான். இதோட ஆர்ஜின் வந்து அந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது சிவா. இப்போ 2019 நடந்த ஒரு வழக்க திடீர்னு இப்போ தோண்டி எடுக்கிறான காரணம் என்ன? அதையும் தாண்டி துரைமுருகன் அவர்கிட்ட கேட்கிறப்ப எவன் எதுக்கு வந்தானே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் வைக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ராஜீவ், நீங்க முதல்ல இந்த கேஸோட ஆர்ஜின் நம்ம பார்க்கணும். முதல்ல அதாவது 2019 அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, வருமான வரித்துறைக்கு வந்து ஒரு தகவல் வருது, ஒரு ரகசிய தகவல் வருது. இந்த மாதிரி துரைமுருகன் அவர்கள் வீட்டுல, அதாவது கதினானந்த் அவர்கள் வீட்டுல வந்து பணம் இருக்கிறதாவும் ஒரு தகவல் வருது. அப்போ வந்து சோதனைக்கு போன இவங்களுக்கு வந்து வெறும் 10 லட்ச ரூபா தான் கிடைச்சிச்சு. அப்ப அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டவுட், என்னடா வெறும் 10 லட்ச ரூபா தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சு. அப்பதான் அவங்களுக்கு இன்னொரு தகவல் கிடைக்குது. என்ன அப்படின்னா, திமுகவோட வேலூரோட நெசவாளர் அணி செயலாளர் இவரு பூஞ்சோலை சீனிவாசன் சொல்லிட்டு அவர் வீட்டுலதான் இந்த பணங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு திரும்ப கிடைக்குது. சோ அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பூஞ்சோலை சீனிவாசன் அவர்களோட இடத்துக்கும் அவரோட தங்கை விஜயான்னு சொல்லுவாங்க, விஜயா அவங்களோட இடத்துக்கும் சோதனை நடைபெறுது. அப்போ இந்த சோதனை அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, விஜயாவோட கணவர் தாமோதரன் சொல்லுவாங்க, தாமோதரன் அவர்களுக்கு சொந்தமான சிமெண்ட் குடோன் ஒண்ணு இருந்துச்சு. அந்த சிமெண்ட் குடோன்ல கிட்டத்தட்ட மூட்டை மூட்டையா, நான் வந்து வெறும் வார்த்தைக்காக சொல்ல, உண்மையாலுமே மூட்டை மூட்டையா பணங்கள் வந்து கைப்பற்றப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 11.5 கோடி ரூபாய், கரெக்டா சொல்லணும்னா 11.48 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டுச்சு. இதுல இன்னொரு மேஜரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 10.50 லட்சம் ரூபாய் 200 ரூபாய் நோட்டா நீங்க பாத்துக்கோங்க. அதாவது வாக்காளர்களுக்கு பணம் சப்ளை பண்றதுக்காக 200 ரூபாய் நோட்டா 10 கோடி 50 லட்சம் ரூபாய்க்கு வந்து அங்க இருந்துச்சு. சோ அந்த கேஸ் வந்து அப்பயே என்ன பண்ணாங்க, வருமான வரித்துறை வந்து காட்பாடி காவல் நிலையத்துல இது பத்தின ஒரு கேஸ் கொடுத்திருந்தாங்க. அது நடந்துட்டு தான் இருந்துச்சு. சோ அந்த கேஸ வந்து இப்போ திடீர்னு இடி கையில் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கடந்த டிசம்பர் 29 ஆளுநர் RN ரவி அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சதுதான் இதுக்கான மிகப்பெரிய காரணம். அதாவது அமித்ஷாவை வந்து ஆளுநர் சந்திக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 5 முக்கிய அமைச்சர்களோட பட்டியல் கொடுத்ததா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ அந்த பட்டியலோட ஆரம்ப புள்ளி தான் துரைமுருகன் அவர்களும். இது நாம வந்து ஆரம்ப புள்ளின்னு சொல்லக்கூடாது ராஜீவ், இது வந்து முக்கிய புள்ளி அப்படின்னு சொல்லணும். கிட்டத்தட்ட பிஜேபி வந்து திமுகவோட அடிமடியிலே கை வச்சிருக்காங்க. அதாவது அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் தலையிலே கை வச்சிருக்காங்க. இது வந்து கதிரானந்துக்கு தான் நம்ம பார்க்கவே கூடாது. இது வந்து திமுகக்காக போட்ட ஸ்கெட்சா தான் நம்ம இதை பார்க்கணும். ஏன் அப்படின்னா, அன்னைக்கு 2019 அந்த சர்ச் நடந்தப்போ இவர் தாமோதரன் அவர்கள் வந்து இந்த பணம் வந்து என்கிட்ட வந்து பூஞ்சோலை சீனிவாசன் அவர்கள் தான் கொடுத்திருந்தாரு
அப்படின்னு அப்பயே அவர் கை தூக்கிட்டாரு. அப்போ பூஞ்சோலை சீனிவாசன் அவர்கள்ட்ட விசாரிக்கும் போது அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த பணம் எல்லாம் வந்து கதிரானந்த் வெற்றி பெறதுக்காக, மக்களுக்கு வாக்காளர்களுக்காக தான் நான் இந்த பணத்தை கொடுக்கறதுக்காக தான் வச்சிருந்தேன். ஆனா இது வந்து என்னோட சொந்த பணம், அவரு ஜெயிக்கணுங்கிறதுக்காக நான் சொந்தமா எடுத்து வச்சிருந்த பணம் அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்போ நீங்க இந்த விஷயத்த இடி வந்து மேலோட்டமா பார்க்காது. அப்ப இடியோட பார்வை என்ன அப்படின்னா, முதல்ல உனக்கு ஏது 11 கோடி ரூபாய் பணம், நீ என்ன தொழில் பண்ற, முதல்ல ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றேன் அப்படிங்கிறாரு. ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவர்கிட்ட, அதுவும் வேலூர்ல மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் பூம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரி நேரத்துல உங்ககிட்ட ஏது இந்த 11 கோடி ரூபாய்க்கான பணம்ங்கிற மாதிரியான விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுச்சு. அது மட்டும் இல்லாம இடி கரெக்டான ஒரு பாயிண்ட் ஒண்ணு பிடிச்சாங்க. அந்த 200 ரூபாய் டினாமினேஷன் இருக்கு இல்லையா, அதுல இருந்து அந்த நோட்டோட நம்பர்ஸ் வச்சு அது எந்த பேங்க்ல இருந்து வித்டிராவல் பண்ணாங்க அப்படிங்கிற டீடைலையும் எடுத்தாங்க. அது வந்து ஒரு நேஷனலிஸ்ட் பேங்க்ல இருந்து அதை எடுத்திருக்காங்க. அந்த பேங்க்கும் வந்து சொல்லிருச்சு இது பூஞ்சோலை சீனிவாசன் அவர்கள் தான் எடுத்தாங்க. அப்பயே அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னா, பூஞ்சோலை சீனிவாசனை சுத்தி ஒரு சர்க்கிளா கிரியேட் ஆகுது. அந்த சர்க்கிள் இப்போ பெருசாகி இப்போ பூஞ்சோலை சீனிவாசனை தாண்டி கதிரானந்த் கிட்ட வந்திருக்கு. அடுத்து அது எங்க போகும்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ சர்ச்சுக்காக வந்த இடி அதிகாரிகளுமே கூட கிட்டத்தட்ட காலையில இருந்து ஒரு 7 மணி நேரம் காத்திருக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு உள்ள போறதுக்கு அனுமதியே கொடுக்குறாங்க. இப்போ ஒரு அரசு அதிகாரிகளை ஒத்துழைப்பு கொடுக்காம ஒரு திமுகவோட முக்கிய அமைச்சரே காத்திருக்க வைக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க கிருஷ்ணன்? இல்ல ராஜு, நம்ம வந்து அந்த விஷயத்த நம்ம அப்படி பார்க்க கூடாது. அதாவது இடி சர்ச் பண்றதுக்கு ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அதாவது அந்த இடத்தோட உரிமையாளர் கிட்ட இருந்து பர்மிஷன் வேணும். யார் இடத்துல சர்ச் பண்றாங்களோ அவங்க கிட்ட இருந்து எழுத்துப்பூர்வமான ஒரு அப்ரூவல் வேணும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, இந்த சர்ச் தொடங்கும் போது வேலூர் இல்லத்துல வந்து இவரு இல்ல, துரைமுருகன் அவர்களும் இல்ல. துரைமுருகன் அவர்கள் சென்னை கோட்டூர்புரத்துல இருக்க இல்லத்துல தான் இருந்தாரு. கதிரானந்த் அவர்கள் ஃபேமிலியோட துபாய் போயிருக்காரு, நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக போயிருக்காருன்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு அது தெளிவான இது கிடையாது. பட் ஆனா அவர் இந்தியாலே கிடையாது, துபாயில தான் இருக்காரு. சோ இப்ப அவங்களுக்கு கைப்பட சைன் பண்ணி கொடுக்கறதுக்கான எந்த அத்தாரிட்டியும் இங்க யாருக்கிட்டையுமே இல்ல. அது மட்டும் இல்லாம துரைமுருகனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டமும் இருந்துச்சு. அந்த பதட்டத்தின் காரணமா அவர் போய் முதலமைச்சரை சந்திச்சு ஆலோசனையில ஈடுபட்டாரு. இந்த நேரத்துல இடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்துக்கு மேல, நீங்க சொன்ன மாதிரி 7 மணி நேரம் காக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. அப்ப இடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, கதிரானந்துக்கு வந்து இமெயில் மூலமா அவங்களுக்கான அந்த தேவையான அவங்களுக்கு அந்த பர்மிஷனுக்கான லெட்டரை வந்து இமெயில் மூலமா வாங்கி தான் இந்த சர்ச்சை ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இது வந்து வேணும்னே ஏற்படுத்தப்பட்டதா நான் பார்க்கல. இப்போ இத்தனை பரபரப்புக்கும் ஒரு முக்கிய புள்ளியா பேசப்படுறவரு பூஞ்சோலை சீனிவாசன் தான். இந்த பூஞ்சோலை சீனிவாசன் அப்படிங்கிறவரு ஒரு வேலூர் மாவட்ட பதவியில இருந்தாலும் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரசு புறம்போக்கு நிலங்களை 200 ஏக்கர் நிலத்தை வந்து பட்டா போட்டு அதை வந்து தனியாருக்கு வித்ததாகவும், அது மட்டும் இல்லாம லஞ்ச ஒழிப்புத்துறையோட கண்காணிப்புலையும் அவர் இருக்கிறதாகவும் நமக்கு தகவல் வருது. இவ்வளவு பெரிய குற்றப்பின்னணி உள்ள ஆளை திமுக வந்து ஏன் இன்னும் பக்கத்திலேயே வச்சிருக்கு? ராஜீவ், நீங்க இந்த விஷயத்துல முக்கியமான ஒரு விஷயத்த நோட் பண்ணணும். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ திமுக நீங்க சொல்ற மாதிரி அந்த புறம்போக்கு நிலத்தை வந்து இவர் ஆக்கிரமிச்சிருக்காரு, இல்ல அதாவது சட்டத்துக்கு புறமான ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுறாரு அப்படின்னா, கட்சியை விட்டு நீக்க வேண்டிய அதிகாரம் திமுகவை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது வந்து அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் துரைமுருகன் கிட்டதான். இப்ப துரைமுருகன் வந்து கட்சி ரீதியான ஒரு நடவடிக்கையை பூஞ்சோலை சீனிவாசன் மீது எடுத்தாங்க அப்படின்னா, நாளைக்கே பூஞ்சோலை சீனிவாசன் அப்ரூவர் அவருக்கான எல்லா வாய்ப்புமே இருக்கு. அதனால கிட்டத்தட்ட பூஞ்சோலை சீனிவாசனை ரொம்ப பாதுகாப்பான ஒரு முறையில பாதுகாக்கிறது வந்து இவர் துரைமுருகன் அவர்களும் கதிரானந்த் அவர்களும். அதனால நீங்க இந்த மாதிரியான 200 ஏக்கர்ல 2000 ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலத்தை பூஞ்சோலை சீனிவாசன் எடுத்தா கூட கட்சி ரீதியான நடவடிக்கை அவர் மேல எடுக்கிறதுக்கு துரைமுருகன் அவர்கள் அலோவ் பண்ண மாட்டாரு. சோ இதுதான் இதுக்கான மேஜர் ரீசனே. கிருஷ்ணா, இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா திமுகவோட ஒரு முக்கிய புள்ளியா முக்கிய முகமாவே மாறிக்கிட்டு வர்ற செந்தில் பாலாஜி அவர்களை கிட்டத்தட்ட 400 நாட்களுக்கு மேல சிறைகளை வச்சிருந்துச்சு அரசு. அதே போல இப்ப துரைமுருகனுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கறப்ப பாஜக வந்துட்டு 2026 தேர்தலுக்கான அழுத்தங்களை திமுக மேல திணிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அழுத்தம் வந்து துரைமுருகனுக்கான அழுத்தம்னு நம்ம முதல்ல பார்க்க கூடாது. முருகனுக்கான ஒரு ஸ்கெட்சாவோ இல்ல இது வந்து கதிரானந்துக்கான ஒரு வளையாவோ நம்ம இதை பார்க்கவே கூடாது. இது முழுக்க திமுகக்கான ஒரு வார்னிங்னு சொல்லலாம். பிஜேபி சார்பில் திமுகக்கான வார்னிங். அவர் கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்க பாத்துக்கோங்க,
உங்களோட மெயின் தலை மேலேயே கைய வச்சுட்டோம். ஏன்னா இன்னுமே உதயநிதி மேல ஒரு 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 கேஸ் இருக்கிறதா ரொம்ப நாளா இடி தரப்புல இருந்து சொல்லப்பட்டு வருகிறது. சோ இன்னைக்கு துரைமுருகன் அப்படின்னா நாளைக்கு அது உதயநிதியா கூட மாறலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கட்சியே கொஞ்சம் கலகலத்து போய் தான் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அனாதைப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்களையே உள்ள தூக்கி 400 நாட்கள் மேல இடி உள்ள வச்சாங்க. அந்த நேரத்துல ஆரம்பத்துல வந்து கட்சியோட லாயர் டீம், அவங்க இந்த கட்சியோட சட்டத்துறை அவங்க டீம் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. பட் ஆனா ஒரு ஒரு சிச்சுவேஷனுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்களே தான் அந்த சட்ட போராட்டத்தை நடத்தினார். அதனால திரும்பவும் அந்த மாதிரி அந்த 400 நாட்கள் நீங்க வந்து இப்படி யோசிச்சு பாருங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் வெறும் 1.5 கோடி ரூபாய்க்கு 400 நாட்கள் அப்படின்னா 11 கோடி ரூபாய்க்கு துரைமுருகனுக்கு எவ்வளவு நாட்கள்னு நீங்க கணக்கு போட்டுக்கோங்க. சோ கிட்டத்தட்ட திமுக தலைமையே கலகலத்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இப்ப போயிட்டு இருக்கு. ஆனா பிஜேபி தன்னோட 2026க்கான ஆட்டத்தோட பிள்ளையார் சொல்லியை போட்டுட்டாங்கன்னு நம்ம இந்த நிகழ்வை பார்க்கலாம். சரிங்க கிருஷ்ணா, இப்போ இந்த கேஸ் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி போகும்? இல்ல செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ண மாதிரி இப்போ கதிர் ஆனந்தையோ இல்ல துரைமுருகனையோ இல்ல சீனிவாசனையோ கைது பண்ற அளவுக்கு போகுமா? சிவானமையா, இந்த 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 இடி சர்ச்சை வந்து ரொம்ப நம்ம உன்னிப்பா பார்க்கணும். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு அபாய மணிதான். இந்த கைது நடவடிக்கை உடனே நடக்குங்கிறதுல எனக்கு எந்த ஒரு நம்பிக்கையுமே கிடையாது. ஏன்னா இதுதான் வந்து அவங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட். திமுகவை அடிக்கிறதுக்கான முதல் அடி இது வந்து பெரிய அடியாவே நான் பார்க்கல. ஆனா இது வந்து கண்டிப்பா திமுகவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துறதுக்கான அடிதான். அதனால இந்த கைது நடவடிக்கைகள்ங்கிறது நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு இவர் கதிரானந்த். நாளைக்கு வராரு. என்னென்ன ஆவணங்கள் இவங்க எடுக்கிறாங்க, அது மாதிரியான டீடைல்ஸ் நமக்கு கிடைக்கும் போதுதான் தெரியும் இந்த வழக்கு வந்து அடுத்தடுத்த இடத்துக்கு எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இடி வந்து நம்ம ஏதோ ஒரு பண்ணணுங்கிறதுக்காக இந்த விஷயத்த பண்ணல. இடி ரொம்ப சீரியஸா இருக்காங்க. இது வந்து துரைமுருகனுக்கு மட்டும் அல்லாம திமுகக்கு கொடுக்கப்படுற ஒரு அபாய மணி. இது எந்த இடத்துல வேணா கைது நடவடிக்கைகளை ஏற்படலாம். அது வந்து துரைமுருகனே கூட அதுல வரலாம். அதை பயந்துதான் இன்னைக்கு அவரு அவசரமா முதலமைச்சரை சந்திச்சு ஒரு ஆலோசனையும் பண்ணியிருக்காரு. முதலமைச்சர் தரப்புல இருந்து பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் துரைமுருகன் அவர்களுக்கு ஏற்கனவே உடல்நிலை கோளாறு, வயது மூப்பு இதெல்லாம் இருக்கு. கைது நடவடிக்கை அப்படிங்கிறது துரைமுருகனுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. நம்ம இதை அப்படிதான் பார்க்கணும் சிவா. சரிங்க கிருஷ்ணா, பாஜகவோட தொடர் அழுத்தத்தை திமுக சமாளிக்குமா? இந்த வழக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையா என்ன நடக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம விவாதிப்போம். அடுத்த ஒரு விவாதத்தில் சந்திப்போம் கிருஷ்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம்.